திருப்பலி வாசகங்கள் பிப்ரவரி 8 2026. பொதுக்காலம் 5ஆம் வாரம் ஞாயிறு. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்கக் கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி வெடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு, சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு, பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து, வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால், இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர், அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர், அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார், நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது, ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும், அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது, அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர், அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும், அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுளைப் பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவைத் தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரைத் தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி. அல்லேலுயா, அல்லேலுயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியைக் கொண்டிருப்பார். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கிக் கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதைக் கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றிப் புகழ்வார்களோ. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.